சில குற்றங்கள் ஆயுதத்தால் நடக்காது, அடையாளத்தாலே நடக்கும். ஒரு சிறிய துணி துவைக்கும் கணக்கு, ஒரு போலி பெயர், ஒரு எரிந்த பங்களா. இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு? போலீசால் கூட கவனிக்கப்படாத இந்த சின்ன சின்ன தடயங்களை ஒன்று சேர்க்கிறார் ஒரு டிடெக்டிவ். ஒவ்வொரு பதிலும் கிடைக்கும் போதும் இன்னும் ஒரு பெரிய கேள்வி அவன் முன் வந்து நிற்கிறது. முதலில் ஒரு தீ விபத்தாக தொடங்கியது, பிறகு கொலையாக மாறியது, இறுதியில் இரண்டுமே இல்லாமல் மூன்றாவது ஒரு விஷயமாக மாறியது. யாருமே நம்ப முடியாத இந்த விளையாட்டில் உண்மை ஒவ்வொரு நிமிடமும் முகம் மாறுகிறது. கடைசியில் வெளிவரும் அந்த ஒரே உண்மை உங்கள் எல்லா யூகங்களையும் தலைகீழாக மாற்றப் போகிறது. நமது தமிழ்நாடு கிரைம் ஃபைல்ஸின் அடுத்த கதை, தீயின் நிழல். சில குற்றங்கள் ஆயுதத்தால் நடக்காது, அடையாளத்தாலே நடக்கும். அத்தியாயம் 1. இது கடைசி வரைக்கும் உங்களால் அவ்வளோ சீக்கிரம் யூகிக்க முடியாத ஒரு துப்பறியும் கதை. கதை போய்கிட்டே இருக்கும்போதே என்ன நடக்குதுன்னு நீங்களாக கணக்கு போட்டு பாருங்கள். அப்புறம் கதையோட கடைசியில் உங்கள் கணிப்பு எவ்வளோ தூரம் சரியாக வருதுன்னு பார்க்கலாம். நான் மேஜை மேலே உருட்டி விட்டு 555 சிகரெட்டை எஸ்பி சுந்தரம் கையில் எடுத்தார். அதோட பிராண்டை பார்த்து விட்டு தீப்பெட்டியை தேடினார். விலை உயர்ந்த சிகரெட் இது, இந்த தடவை என்கிட்டருந்து பெரிய சட்டவிரோதமான உதவி எதுவும் எதிர்பார்க்குற மாதிரி போயிருக்கு என்று சிரித்து கொண்டே சொன்னார். நான் மெட்ராஸில் இருக்கும் தனியார் துப்புரவு நிறுவனத்தில் சேர்ந்ததிலிருந்து கோவை மாவட்ட எஸ்பியான இந்த குண்டு சுந்தரத்தோடு எனக்கு 4-5 வருஷ பழக்கம். எப்பொழுதுமே இப்படி ஏதாவது நக்கலாக பேசுவது அவருடைய வழக்கம்தான். ரெண்டுமே தப்பு சார் என்று சிரித்து கொண்டே சொன்னேன். நான் உங்ககிட்ட உதவி கேட்க வரல, உங்களுக்கு ஒரு உதவி செய்யத்தான் வந்திருக்கேன். அந்த நடராஜன் வீடும் தீப்பிடிச்செறிஞ்சது, அது யாரோ வேணும்னு வச்ச தீன்னு இன்சூரன்ஸ் கம்பெனி சந்தேகப்படுது. ஆனாப்பா, ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்கிறத பார்த்தா அது உண்மை போல் தெரியுது. வீட்டோட கீழ்ப்பகுதியில் பெட்ரோல் ஊற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வீடு தான் மொத்தமாக எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. அவங்க அதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். நான் நம்ம மாறி இந்த வழக்கை விசாரிக்க சொல்லியிருக்கேன். ஆனால் அவனுக்கு இது வரைக்கும் எந்த ஆதாரமும் கிடைக்கல. அங்கே என்ன தான் சார் நடந்தது? எனக்கு தீப்பிடிச்ச செய்தி மட்டும்தான் தெரியும். சுந்தரம் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து கொண்டே தன் சிவப்பு முகத்தை மேல் நோக்கி உயர்த்தி உரத்த குளரில் கத்தினார். ஏய் மாறி! அவர் மேஜையில் இருந்த அந்த அழைப்பு முனைகள் எல்லாம் சும்மா அழகுக்குத்தானே இருக்கிறது போல அவர் எப்பொழுதும் கத்தித்தான் அலை கூப்பிடுவார். அவர் குரலை கேட்டு சப் இன்ஸ்பெக்டர் மாரி, முருகன், மணி 3 பேருமே கதவனை வந்து நின்றார்கள். முத்து மட்டும் அங்கே இல்லை போல. என்னது இது? சுந்தரம் மாரியை பார்த்து கேட்டார். கூடவே பாடியாரை யாரையாவது கூட்டிகிட்டே திரிகிறியா என்ன? யாருக்காக இந்த அழைப்பு என்று புரிந்து கொண்ட மற்ற 2 பேரும் திரும்பி போய் அமர்ந்தார்கள். பட்டணத்திலிருந்து ஒரு பெரிய துப்புரவாளர் வந்திருக்கா ஐயா. நம்ம ஊர் தீ வைப்புக்காரனை பிடிக்கணுமாம்மா. ஆனால் அதுக்கு முன்னாடி அவனுக்கு நம்ம என்ன நடந்துச்சுன்னு விவரமாக சொல்லணுமாம்மா என்று மாரியிடம் சொன்னார் சுந்தரம். நானும் மாரியும் சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு கொள்ளை வழக்கில் சேர்ந்து வேலை செய்திருக்கிறோம். 25-26 வயசு இருக்கவனுக்கும் நல்ல உயரம், சுருட்டையான முடி, பயம்னா என்னவே தெரியாத ஆள். ஆனால் சோம்பேறித்தனத்தில் அவனுக்கு நிகர் அவனே தான். ஆஹா, கடவுள் நம்மளுக்கு எவ்வளோ நல்லவராக இருக்கார் என்று சொல்லிபடியே அடையில் இருந்த ஒரு நாற்காலியில் போய் சாய்ந்து அமர்ந்தான் மாறி. எங்கேயாவது உட்கார இடம் கிடைத்தால் உடனே சாய்ந்து கொள்வது தான் அவனுடைய முதல் வேலையாக இருக்கும். சரி, விஷயத்துக்கு வருவோம். அந்த நடராஜன் வீடு நம்ம ஊருக்கு வெளியே பழைய தாராபுரம் ரோட்டில் இருக்குது. அது ஒரு பழைய மர வீடு. முந்தானேத்து நைட்டு சுமார் 12 மணி இருக்கும். அந்த பக்கமாக 1/2 மைல் தள்ளி இருக்கிற பெருமாள் அப்படிங்கிற பக்கத்து வீட்டுக்காரரு அந்த பக்கத்துலேருந்து பெரிய வெளிச்சம் வரதை பார்த்துட்டு ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபயர் இன்ஜின் அங்கே போய் சேரதுக்குள்ளே வீடு மொத்தமாக எரிஞ்சு போயிருக்கு. பெருமாள் அங்கே முதலாளாக போனபோதே வீட்டோட கூரை இடிஞ்சு தான் விழுந்துருச்சாமா. சந்தேகப்படும்படியாக யாராவது அங்கே சுற்றி தெரியுது யாரும் பார்க்கல. நடராஜன் வீட்டில் வேலை செய்கிறவங்க நூலில் உயிர் தப்பிச்சு வெளியில் வந்திருக்காங்க. அவ்வளோதான். என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கும் சரியாக தெரியல. ரொம்ப பயந்து போய் இருக்காங்க. ஆனால் தீ பரவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடராஜன் ஜன்னல்கிட்ட நின்று தான் அங்கே பார்த்துருக்காங்க. நம்ம ஊரை சேர்ந்த ஆறுமுகம் அப்படிங்கிறவரும் அதை நேரில் பார்த்துருக்காரு. அவர் பொள்ளாச்சிலேருந்து காரில் திரும்பி வரப்போகும்போது கூரை இடிஞ்சு விழுகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த வீட்டு பக்கம் வந்திருக்கார். வீட்டில் பெட்ரோல் வாடை அடித்ததா ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே வேலை செய்கிற கந்தனும் வள்ளியும் வீட்டில் பெட்ரோலே வச்சுக்கலன்னு சொல்கிறாங்க. விஷயம் இவ்வளோதான். நடராஜன் சாருக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? ஆமாம், சென்னையிலேயே கவிதான்னு ஒரு மருமக இருக்கா. நேற்று வந்து பார்த்தாங்க. ஆனால் அவங்களால பெரிய உதவியோ தகவலோ எதுவும் சொல்ல முடியல. அதனால் சென்னைக்கே திரும்பி போயிட்டாங்க. வேலைக்காரங்க இப்போ எங்கே இருக்காங்க? இங்கே தான் டவுனில் காந்தி ரோட்டில் இருக்கிற லாட்ஜில் தங்கியிருக்காங்க. 2 நாளைக்கு இங்கேயே இருக்க சொல்லியிருக்கேன். அந்த வீடு நடராஜனுக்கு சொந்தமானதா? ஆமாம், 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ராமன் அண்ட் கோ ப்ரைவேட் ஏஜென்சிகிட்டேருந்து விலைக்கு வாங்கியிருக்காரு. இன்றைக்கி காலையில் ஏதாவது உங்களுக்கு வேலை இருக்கா? இதை தவிர எந்த வேலையும் இல்லை.
சூப்பர், அப்போ வாங்க நம்ம நேரில் போய் விசாரிப்போம். காந்தி ரோட்டில் இருக்கும் லாட்ஜில் அந்த வேலைக்கார தம்பதியை நாங்கள் பார்த்தோம். அந்த ஆள் மெலிந்த உடம்பும் உருண்டையாகும் எந்த உணர்ச்சியும் காட்டாத முகமும் கொண்ட ஒரு ஆள். பார்க்கவே அசல் ஒரு வீட்டு வேலைக்காரன் என்பது தெளிவாக கண்டுபிடிக்க முடியும். அவன் மனைவி அவனை விட ஒரு 4 வயது இளையவளாக இருப்பாள். ஒரு 36 வயது இருக்கும். நல்ல ஒல்லியான உயரமான தோற்றம். பார்த்தாலே அரட்டை அடிக்கிறதுக்கும் ஊர்க்கதை பேசுவதற்கும் ஏற்ற ஆள் என்பதை தெரிந்தது. ஆனால் பேச்சு முழுவதும் அவள் புருஷன்தான் பேசினான். அவள் 2-3 வார்த்தைக்கு ஒரு தடவை தலையை மட்டுமே ஆட்டி கொண்டிருந்தாள். நாங்கள் போன மாதம் ஜூன் 14ஆம் தேதி நடராஜன் சார்கிட்ட வேலைக்கு சேர்ந்தோன்னு நினைக்கிறேன் என்று நான் கேட்ட முதல் கேள்விக்கு அவன் பதில் சொன்னான். நாங்கள் அந்த மாதம் ஆரம்பத்தில் தான் கோயம்புத்தூருக்கு வந்தோம். வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் எங்கள் பேரை பதிவு செஞ்சுருந்தோம். நாங்கள் 2 வாரம் கழித்து அவன் தான் எங்களை நடராஜன் சாரை பார்க்க அனுப்பிச்சாங்க. அவரும் எங்களை வேலையில் சேர்த்திட்டார். இங்கே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருந்தீங்க? மதுரையில் சார். சுந்தரின்னு ஒருத்தவங்க வீட்டில் வேலை செஞ்சோம். ஆனால் அங்கே இருக்கிற கிளைமேட்டு என் பொண்டாட்டிக்கு ஒத்துக்கலை. அவளுக்கு ஆஸ்மா பிரச்சனை இருக்குது. அதுதான் கோயம்புத்தூர் வரலான்னு முடிவு பண்ணோம். ஒருவேளை சுந்தரியம்மா வீட்டை காலி பண்ணாமல் இருந்தால் நாங்கள் மதுரையில் தான் தங்கியிருப்போம். நடராஜன் சாரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ரொம்ப கம்மியாக தான் சார் தெரியும். அவர் அதிகமாக பேச மாட்டார். எனக்கு தெரிஞ்சு அவருக்குன்னு தனியாக எந்த வியாபாரம் இருந்ததா தெரியல. அவர் கப்பல் வேலையில் செஞ்சு ஓய்வு பெற்றாருன்னு நினைக்கிறேன். அவர் அப்படி என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை. ஆனால் அவரோட தோற்றமும் கம்பீரமும் அப்படித்தான் இருந்துச்சு. அவர் எங்கேயும் வெளியில் போக மாட்டார். அவரை பார்க்கவும் யாரும் வரமாட்டாங்க. ஒரே ஒரு தடவை அவரோட மருமக வந்து பார்த்தாங்க, அவ்வளோதான். அவருக்கு எந்த லெட்டரும் வராது. அவரும் யாருக்கு எழுதுகிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அவரோட பெட்ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற ரூமில் ஒரு பற்ற மாதிரி வச்சு இருந்தார். 3/4 நேரத்தை அந்த ரூமில் தான் செலவு பண்ணுவார். அவர் ஏதோ ஒரு புதிய கண்டுபிடிப்பில் ஈடுபட்டிருக்காருன்னு நாங்கள் நினைப்போம். ஆனால் அந்த ரூமை பூட்டியே வச்சுருப்பார். எங்களை பக்கத்தில் கூட போக விட மாட்டார். அங்கே என்ன தான் நடக்குதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட யோசனை இல்லையா என்ன? இல்லை சார், அந்த அறையிலிருந்து எந்த சுத்தியல் சத்தமோ வேறு எந்த சத்தமோ நாங்கள் கேட்டதில்லை. எந்த வாசனையும் இல்லை, புகை கூட வந்ததில்லை. துணி துவைக்க போடும்போது அவரோட துணியில் ஒரு சின்ன அழுக்கு கூட இருக்காது. அவர் ஏதாவது எந்திரங்கள் சம்மந்தப்பட்ட வேலை செஞ்சுருந்தா கண்டிப்பாக துணியில் பதிஞ்சிருக்குமில்ல. ஆனால் அப்படி எதுவுமே இல்லை. அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சா? ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்காது சார். நல்லா நிமிர்ந்த நடை, தலைமுடியும் தாடியும் நல்லா அடர்த்தியாக ஒரு நரமுடியோடு இல்லாமல் கருப்பாக இருக்கும். அவர் கூட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? ஐயோ, அதெல்லாம் இல்லை சார். சொல்லப்போனால் இவர் கொஞ்சம் வித்தியாசமான மனுஷன். நேரத்துக்கு சாப்பாடு, துணிமணிகளை ஒழுங்காக அயன் பண்ணி வைக்கிறது, இது 2ல் தான் கவனமாக இருப்பார். அப்புறம் அவர் யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது. அதை தவிர வேறு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். காலையில் சீக்கிரமாக, அப்புறம் ராத்திரி நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் நாங்கள் அவரை பார்க்குறதே ரொம்ப அபூர்வம் தான் சார். சரி, இப்போ அந்த தீ விபத்தை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற எல்லாத்தையும் வரிசையாக சொல்லுங்கள். சரிங்க சார். நானும் என் பொண்டாட்டியும் வழக்கம் போல் ராத்திரி 10 மணிக்கு தூங்க போயிட்டோம். எங்களோட ரூம் 2வது மாடியில் பின்பக்கத்தில் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து மணி என்னன்னு எனக்கு சரியாக தெரியல, எனக்கு பயங்கரமாக இருமல் வந்து முழிப்பு வந்துருச்சு. ரூம் முழுக்க புகை மண்டலமாக இருந்துச்சு. என் பொண்டாட்டி மூச்சு விட திணறிட்டு இருந்தா. நான் உடனே பதறி அடித்து எழுந்திரிச்சு அவளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு பின்படிக்கட்டு வழியாக ஓடி வந்து பின் கதவை திறந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்தேன். எப்படியாவது அவளை காப்பாற்றணுங்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்கு முதல்ல இருந்துச்சு. அவளை பத்திரமா பின்முற்றத்தில் உட்கார வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு நடராஜன் சாரோட ஞாபகமே வந்துச்சு. உடனே வீட்டுக்குள்ளே ஓட பார்த்தேன். ஆனால் முதல் மாடி முழுக்க தீப்பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது. சரி, அவர் முன்னாடி வழியாக வெளியே வந்துட்டாருன்னு பார்க்க முன்னாடி ஓடி வந்தேன். ஆனால் அவர் அங்கே காணோம். அந்த நேரத்தில் முற்றம் முழுக்க பகல் வெளிச்சம் போல் ஒரே வெளிச்சமாக இருந்தது. அப்போ தான் அவரோட அலறல் சத்தம் கேட்டுச்சு. ஐயோ, இன்னொரு கொடூரமான அலறல் சார். அது இன்னும் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. நான் நிமிர்ந்து அவரோட ரூம் ஜன்னலை பார்த்தேன். அது 2வது மாடி முன்பக்கத்து ரூமு. அவர் ஜன்னல் வழியாக வெளியே வர முயன்றுட்டு இருந்தார். ஆனால் அதை சுற்றி இருந்த மரக்கை கட்டைகளெல்லாம் எரிஞ்சிட்டு இருந்தது. அவர் மறுபடியும் அலறிக்கிட்டே உள்ளே விழுந்தார். அடுத்த கணமே அவரோட ரூமுக்கு மேலே இருந்த கூரை இடிஞ்சு உள்ளே விழுந்தது. அவரை காப்பாற்றுறதுக்கு ஜன்னல் கட்டை வைக்கிறதுக்கு எங்கிட்ட ஒரு ஏணியோ வேறு எந்த பொருளோ இல்லை சார். என்னால் எதுவுமே செய்ய முடியல. இதுக்கு நடுவில் ரோட்டில் காரை நிறுத்திட்டு ஒரு சார் நான் நின்றுக்கிட்டு இருந்த இடத்துல ஓடி வந்தார். ஆனால் எங்களால் எதுவுமே செய்ய முடியல. வீடு முழுக்க தீப்பிடிச்சு எரிஞ்சுது. அங்கங்கே இடிஞ்சு விழுந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் நாங்கள் 2 பேரும் என் பொண்டாட்டி இருந்த இடத்துக்கு போனோம். அவள் தீக்காயங்கள் படாதபடி இன்னும் தூரமாக தூக்கிட்டு போய் அவளுக்கு மயக்கம் தெளிவிச்சோம். அவள் மயங்கி விழுந்திருந்தால முன்னாடி. எனக்கு தெரிஞ்ச விஷயமெல்லாம் இவ்வளோதான் சார். அதுக்கு முன்னாடி அன்றைக்கி ராத்திரி ஏதாவது சத்தம் கேட்டுதா, இல்லை வேறு யாராவது சந்தேகப்படும்படியாக சுற்றி திரிஞ்சது பார்த்தீங்களா? இல்லை சார். வீட்டில் ஏதாவது பெட்ரோல் வச்சுருந்தீங்களா?
இல்லை சார், நடராஜன் சார்கிட்ட கார் எதுவும் இல்லைங்களே. இல்லை, துணி துவைக்கவோ சுத்தம் பண்ணவோ பெட்ரோல் எதுவும் யூஸ் பண்ணியிருந்தீங்களான்னு கேட்குறேன். இல்லை சார், எதுவுமே இல்லை. ஒருவேளை நடராஜன் சாரோட பட்டறைக்குள்ளே வச்சுருந்தா தான் உண்டு. அவரோட துணிகளை சுத்தம் செய்ய வேண்டியதாக இருந்தால் நான் டவுனுக்கு தான் கொண்டு போவேன். வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை கொண்டு வர கடையில் வேலை செய்கிற பையன்தான் அவரோட துவைக்க வேண்டிய துணிகளையும் வாங்கிட்டு போவான். இந்த தீ விபத்துக்கு காரணமாக இருக்குன்னு சந்தேகப்படுற மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார், யாரோ வேணும்னே வீட்டை கொளுத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என்னால் அதை நம்பவே முடியல. எதுக்காக யாராவது அப்படி செய்யணும்னு எனக்கு தெரியலையே சார். இவங்களை பற்றி நீ என்ன நினைக்கிற? லாட்ஜை விட்டு வெளியே வந்ததுன்னு நான் மாரியிடம் கேட்டேன். இவங்க பில்லில் கொஞ்சம் பணத்தை கணக்கு காட்டி சுட்டுவாங்க, இல்லை வீட்டில் இருக்கிற வெள்ளி பாத்திரத்தை தூக்குவாங்க. ஆனால் கொலை செய்கிற அளவுக்கு தைரியமான ஆளுகளா இவங்களை எனக்கு தெரியல. அடுத்த அத்தியாயம் கேட்பதற்கு முன்பு நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு மணி நேர தமிழ் ஆடியோ புக் வீடியோவை உருவாக்க எனக்கு குறைந்தது 4 நாட்கள் ஆகும். கதையை தேர்வு செய்து வாசிப்பது, ஒலியை சுத்தம் செய்வது, தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கி அனிமேஷனாக மாற்றுவது, முழு வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு நபராக செய்து வருகிறேன். இந்த உழைப்பை நீங்கள் மதித்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர விரும்பினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் பாசிட்டிவ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி. வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தை தொடருவோம். அத்தியாயம் 2. எனக்கும் அதே அபிப்பிராயம்தான் இருந்தது. ஆனால் இறந்து போன அந்த நடராஜன் சாரை தவிர தீப்பிடித்த போது அங்கே இருந்ததாக தெரிந்த ஒரே ஆட்கள் இவர்கள் மட்டும்தான். நாங்கள் உடனே அந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கு போய் அங்கிருந்த மேனேஜரிடம் பேசினோம். அவர் எங்களிடம் ஜூன் 2ஆம் தேதி அந்த வேலைக்கார தம்பதிகள் வேலை தேடி வந்ததாகவும், மதுரையில் இருக்கின்ற திருமதி சுந்தரி அம்மாள், கதவு எண் 45, நடராஜ நகர், மதுரை என்பவரை முகவரியாக கொடுத்ததாகவும் சொன்னார். வேலைக்காரர்களோட விவரத்தை சரிபார்ப்பது வழக்கம் என்பதால் அவர் அனுப்பிய கடிதத்துக்கு பதிலளித்த சுந்தரி அம்மாள், இவங்க 2 பேருமே பல வருஷமாக தங்கிட்ட உண்மையாக வேலை செஞ்சதாகவும் எல்லா விதத்திலும் ரொம்ப திருப்திகரமானவங்கள் என்றும் எழுதியிருந்தார்கள். ஜூன் 13ஆம் தேதி நடராஜன் சார் ஃபோன் பண்ணி தன் வீட்டை பராமரிக்க ஒரு தம்பதியை அனுப்பி வைக்கிறதாக சொன்னார். மேனேஜர் பட்டியலிட்டு வைத்திருந்த 2 தம்பதிகளை அனுப்பி வைத்ததாகவும் சொன்னார். ஆனால் நடராஜன் சார் அவர்களை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கடைசியாக இந்த தம்பதிகளைத்தான் வேலையில் சேர்த்திருக்கிறார். இதை பார்த்தா இவங்க வேணும்னே திட்டமிட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழையில நல்லா தெரியுது. இவங்க உலகத்திலேயே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகளாக இருந்தால் ஒரு துப்புரவாளின் கையில் ஆதாரங்கள் இல்லாதவரை அதிர்ஷ்டத்தையோ தற்செயல் நிகழ்வையோ நம்ப முடியாது தான். நடராஜன் சார் வீட்டை வாங்கி தந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்சி அலுவலகத்துக்கு போனோம். அங்கே இருந்தவர்கள் ஜூன் 11ஆம் தேதி நடராஜன் அங்கே வந்ததாகவும் அந்த வீடு விற்பனைக்கு இருந்ததாகவும் கேள்விப்பட்டு பார்த்துவிட்டு வந்ததாகவும் வீட்டின் விலை என்னவென்று கேட்டதாகவும் சொன்னார். அடுத்தால் காலையிலேயே பேசி முடித்து மெட்ராஸ் சென்ட்ரல் பேங்க் செக் மூலமாக 4.5 லட்சம் கொடுத்து வீட்டை வாங்கியிருக்கிறார். அந்த வீடு ஏற்கனவே எல்லா அத்தியாவசிய பொருட்களும் முழுமையாகவே அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மதிய உணவுக்கு பிறகு நானும் மாரியும் ஆறுமுகத்தை பார்க்க போனோம். பொள்ளாச்சியிலிருந்து கார் வரும்போதே தீப்பிடித்ததை பார்த்தாரே, அதே ஆறுமுகம்தான். காந்தி ரோட்டில் இருக்கும் ஒரு வணிக வளாகத்தில் அவருக்கு அலுவலகம் இருந்தது. கதவில் இன்ஸ்டன்ட் ஷைன் கிளீனர் நிறுவனம், கோவை மாவட்ட ஏஜென்ட் ஆறுமுகம்னு போட்டிருந்தது. ஒரு 45 வயது இருக்கும். ஒரு வியாபாரிக்குரிய போலி புன்னகையோடு அலட்சியமான தோற்றத்தில் இருந்தார். அன்றைக்கு வியாபார விஷயமாக பொள்ளாச்சிக்கு போனதாகவும் அங்கே ராத்திரி வரைக்கும் தாமதமாகிவிட்டது என்று சொன்னார். அங்கே தன் வாடிக்கையாளர்கள் சுப்பையா என்கிற மளிகை கடரோடு சாப்பிட்டு விட்டு கேரம்போர்டு விளையாடிட்டு கொண்டு இருந்திருக்கிறார். ராத்திரி 10:30 மணிக்கு பொள்ளாச்சியிலிருந்து கார் கோவைக்கு கிளம்பி இருக்கிறார். வழியில் ஒரு மெக்கானிக்கல் ஷாப்பில் டயருக்கு காற்றடிப்பதற்காக வண்டியை நிறுத்தியிருக்கிறார். வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பும்போது அங்கே இருந்த மெக்கானிக் வானத்தில் சிவப்பு வெளிச்சம் வருவதை சுட்டிக்காட்டி அது தாராபுரம் பழைய ரோட்டில் இருக்கிற ஏதோ தீப்பிடிச்ச பழைய வீடாக இருக்கும்னு சொல்லியிருக்கார். உடனே ஆறுமுகம் அந்த பழைய ரோட்டில் காரை திருப்பி வந்து பார்க்கும்போது நடராஜன் தீப்பழம்புகளுக்கு நடுவே போராடிட்டு இருந்திருக்கிறத பார்த்துருக்கார். தீ அணைக்க முயல்றதுக்கு நேரம் கடந்து போயிருந்தது. 2வது மாடியிலேருந்து வர காப்பாற்றுறதுக்கு வழியே இல்லை. கூரை அடிஞ்சு விழுகிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துருக்கணும். அதனால் ஆறுமுகம் அந்த வேலைக்காரன் அவர் பொண்டாட்டி மயக்கம் தெளிவிக்க உதவி செஞ்சுட்டு தீ மொத்தமாக அடங்குற வரைக்கும் அங்கே நின்று பார்த்துருக்காரு. வண்டியில் வரும்போது அந்த பழைய ரோட்டில் அவர் வேறு யாரையும் பார்க்கலையாமா. ஆறுமுகத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? தெருவுக்கு வந்ததும் நான் மாரியிடம் கேட்டேன். இந்த கிளீனர் ஏஜென்சி ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு வருஷம் ஆரம்பத்தில் தான் வடநாட்டிலேருந்து இங்கே வந்திருக்காரு. டவுனில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் தான் தங்கியிருக்காரு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு வண்டியை பிடிச்சி அந்த நடராஜன் வீட்டோட மிச்சம் மீதியை போய் பார்க்கலாவா? அந்த தீ வைப்புக்காரன் கட்டவிழ்த்து விட நினைக்கிற இடமாக தேடினால் முழு மாவட்டத்திலும் இதை விட ஒரு அருமையான இடம் கிடைக்காது.
3 பக்கமும் உயரமான மரங்கள் நிறைந்த குன்றுகள் உலகத்தையே மறைக்க வைத்திருந்தது. 4வது பக்கம் ஆள் நடமாட்டமில்லாத சமவெளி ஆற்றுப்பக்கம் போய் முடிந்தது. அந்த வீட்டுக்கு முன்னாடி போகிற பழைய ரோடு ஆள் நடமாட்டம் இல்லாமலும் இருந்தது. எல்லோரும் வடக்கு பக்கமாக இருக்கிற புதிய சாலையைத்தான் பயன்படுத்துவதாக மாறி சொன்னார். வீட்டு இருந்த இடத்தில் இப்பொழுது கருகிய இடுபாடுகள் மட்டுமே குன்றாக இருந்தது. நாங்கள் அந்த சாம்பலுக்குள் கொஞ்ச நேரம் தேடி பார்த்தோம். ஏதோ கிடைக்கப் போகுதோ என்று இல்லை. ஆனால் இடுபாடுகளை பார்த்தால் தோண்டி பார்க்கிறது மனித இயற்கை தானே. பின்பக்கத்தில் இருந்த கார் கொட்டகைக்கு சமீபத்தில் பயன்படுத்துவதற்கான எந்த அடையாளமும் இல்லாமல் இருந்தது. அதன் கூரையும் முன்பக்கமும் லேசாக கருகி இருந்ததே தவிர வேறு பெரிய சேதம் இல்லை. அதற்கு பின்னால் இருந்த ஒரு சிறிய கொட்டகையில் கோடாரி, மண்வெட்டி மற்றும் சில தோட்டக்கலை உபகரணங்கள் தீயிலிருந்து தப்பித்து அப்படியே இருந்தன. வீட்டிற்கு முன்னால் இருந்த புல்வெளியும் பின்னால் இருந்த தோட்டமும் மொத்தம் 1 ஏக்கர் நிலப்பரப்பு தீயணைப்பு வீரர்கள் மற்றும் வேடிக்கை பார்க்க வந்தவர்களின் காலடிகளாலும் வாகன சக்கரங்களாலும் மிதிபட்டு பாழாகி கிடந்தன. எங்களுடைய ஷூ பாலிஸ் எல்லாம் வீணாகி போனதுதான் மிச்சம். நானும் மாரியும் வண்டியில் ஏறி அந்த வீட்டை சுற்றிலும் 1 மைல் தொலைவிற்கு அனைத்து வீடுகளுக்கும் சென்று விசாரிக்க தொடங்கினோம். எங்கள் வண்டி அடுத்தடுத்த மேடு பள்ளங்களில் குலுங்கி அடிபட்டு சென்றதை தவிர வேறு எந்த பயனும் கிடைக்கவில்லை. அந்த வீடுகளுக்கு மிகவும் அருகில் இருந்தது வீடு பெருமாளுடையதான். அவர்தான் தீயணைப்பு நிலையத்துக்கு ஃபோன் செய்து தகவல் சொன்னார். ஆனால் அவருக்கு அந்த இறந்து போன ஆளை பற்றி எதுவும் தெரியவில்லை. அதுவரை நேரில் பார்த்தது கூட இல்லை என்று சொல்லிவிட்டார். சொல்லப்போனால் அந்த சுற்று வட்டாரத்திலேயே ஒரே ஒருவர் மட்டும்தான் அவரை நேரில் பார்த்திருக்கிறார். அவர் தெற்கே 1 மைல் தள்ளி குடியிருந்த மாரியம்மாள் என்கிற பாட்டி. அந்த வீடு காலியாக இருந்தபோது சாவி இந்த பாட்டியிடம்தான் இருந்தது. வீடு வாங்குவதற்கு 2 நாட்களுக்கு முன்னாடி நடராஜன் இந்த பாட்டி வீட்டுக்கு வந்து காலியாக இருக்கும் அந்த வீட்டை பற்றி விசாரித்திருக்கிறார். பாட்டியும் அவரோடு கூடவே போய் வீட்டை சுற்றி காட்டியிருக்கிறார். அப்பொழுது அந்த நடராஜன் விலை ரொம்ப அதிகமாக இல்லைன்னா இந்த வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கார். ஆனால் அப்போ அவங்க 2 பேருமே வீட்டோட சரியான விலை என்னன்னு தெரிஞ்சிருக்கல. அவர் தனியாக தான் வந்திருந்தார். கோயம்புத்தூர்லேருந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்த காரின் டிரைவரை தவிர வேறு யாரும் அவர் கூட வரல. தனக்கு குடும்பம் எதுவும் இல்லை அப்படிங்கிறத தவிர சொந்த வாழ்க்கையை பற்றி அவர் பாட்டிக்கிட்ட வேறு எதுவுமே சொல்லலை. அவர் குடியேறின விஷயம் கேள்விப்பட்டு சில நாட்கள் கழிச்சு பாட்டி அவர் வீட்டுக்கு போயிருக்காரு. சும்மா ஒரு பக்கத்து வீட்டாளாக எட்டி பார்க்கலான்னு வந்தேன்ப்பா. ஆனால் அங்கிருந்த வேலைக்கார வள்ளி நடராஜன் வீட்டில் இல்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டாள். சுற்றி இருந்த பெரும்பாலான அண்டை வீட்டுக்காரர்கள் வேலைக்கார தம்பதியிடம் பேசியிருக்கிறார்கள். நடராஜனுக்கு விருந்தினர்கள் அல்லது பார்வையாளர்கள் வருவது பிடிக்காது என்ற எண்ணமே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அவர்கள் அனைவரும் அவரை தொந்தரவு செய்யாமல் விட்டு விலகிவிட்டார்கள். அந்த வேலைக்கார தம்பதி பற்றி ஊர்க்காரன் சொல்லும் பொழுது, வெளியில் பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் பேசுகிறாங்க, ஆனால் அவங்க முதலாளி மாதிரியே யாருக்கிட்டேயும் அதிகமாக நட்பு வச்சுக்க விருப்பம் இல்லாத மாதிரி நடந்துக்கிட்டாங்க என்றார்கள். நாங்கள் வண்டியை தாராபுரம் நோக்கி திருப்பும்போது அன்றைக்கு மதிய விசாரணையில் கிடைத்த தகவல்களை மாறி சுருக்கமாக சொன்னான். இந்த ஊர்க்காரங்க யார் வேணாலும் வீட்டை கொளுத்திருக்கலாம். ஆனால் இவங்களில் யாருக்காவது நடராஜனை தெரியும்னு சொல்கிறதுக்கோ இல்லை அவர் மேலே ஏதாவது முன்வரதுன்னு சொல்கிறதுக்கோ நம்மகிட்ட எந்த ஆதாரம் இல்லை. தாராபுரம் சந்தை பகுதி என்பது ஒரு மளிகை கடை, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ், ஒரு மெக்கானிக்கல் ஷாப், ஒரு கோயில், அப்புறம் சில பல வீடுகள் கொண்ட ஒரு சிறிய நாற்சந்தி சந்திப்பு. நடராஜன் வீட்டிலிருந்து சுமார் 2 மைல் தூரத்தில் இருந்தது. அங்கிருந்த கடைக்காரரும் அஞ்சல் தலைவருமான சுப்பையா மாரியம்மாவுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அவர் கொஞ்சம் ஒல்லியான மனிதர். பேசும் பொழுது லேசாக எச்சில் தெறிக்க திக்கி திணறி பேசுவார். நான் நடராஜன் சாரை பார்த்ததே இல்லை என்று திணறிக்கொண்டே சொன்னார். அவருக்கு லெட்ரு வந்ததில்லை. அந்த வேலைக்காரன் தான் வாரத்துக்கு 1 முறை மளிகை சாமானம் ஆர்டர் பண்ண வருவான். அவங்க வீட்டில் ஃபோன் வசதி இல்லை, அவன் நடந்து தான் வருவான். நான் சாமான்களை என் காரில் அனுப்பி வைப்பேன். அப்புறம் கோவிங் போகிற பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணும்போது அவனை அப்பப்போ பார்ப்பேன். நடராஜன் வீட்டுக்கு சாமான்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது யார் சார்? என் பையன். அவங்ககிட்ட பேசணுமா? அந்த பையன் அப்படியே அவனுடைய அப்பா மாதிரியே இருந்தான். ஆனால் திக்கும் பழக்கம் மட்டும் இல்லை. அவன் எத்தனை முறை சென்றிருந்தாலும் நடராஜனை 1 முறை கூட பார்த்ததில்லை. அவனுடைய வேலை கிச்சன் வரை மட்டும்தான் இருந்தது. அவனும் அந்த இடத்தில் எந்த ஒரு வித்தியாசமான விஷயத்தையும் கவனிக்கவில்லை. அன்றைக்கி ராத்திரி மெக்கானிக்கல் ஷாப்பில் இருந்தது யார் என்று அந்த பையன் சொன்னதை கேட்ட பிறகு நான் கேட்டேன். குமாருங்க, நீங்கள் இப்போ போனீங்கன்னா அவனை பார்க்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் உள்ளே போகிறத பார்த்தேன். நாங்கள் ரோட்டை கடந்து போய் குமாரை பார்த்தோம். முந்தா நேற்று ராத்திரி இந்த ரோட்டில் தீ பிடிச்ச அன்றைக்கி நீ முதலாக அந்த தீயை பார்க்கும்போது ஒருத்தர் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாரா? நினைவை அசைப்படுபவர்கள் செய்யும் வழக்கமான பார்வையுடன் அவன் மேலே பார்த்தான். ஆமாம் சார், இப்போ ஞாபகத்துக்கு வருது. அவர் டவுனுக்கு போயிட்டு இருந்தார். நான் தான் அவர்கிட்ட சாதாரண மெயின் ரோட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த பழைய ரோட்டில் போனீங்கன்னா வழியில் தீ பிடிச்சது பார்க்கலான்னு சொன்னேன்.
அவர் பார்க்க எப்படி இருந்தார்? நடுத்தர வயசு, நல்ல உயரமான ஆள், ஆனால் கொஞ்சம் தளர்வான உடம்பு, கசங்கின ப்ரௌன் கலர் சட்டையும் பேண்ட்டும் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். மாநிறமாக இருந்தாரா? ஆமாம் சார். பேசும்போது சிரிச்சுக்கிட்டே பேசுவாரா? ஆமாம் சார். பார்க்க ஒரு நல்ல மனுஷன் மாதிரி தான் இருந்தார். சுருட்டு முடி இருந்துச்சா? ஐயோ விட்டுடுங்க என்று சிரித்தான் குமார். நான் என்ன அவரை புதக்கு நடி வச்சா பார்த்தேன். அங்கிருந்து நாங்கள் பொள்ளாச்சிக்கு புறப்பட்டோம். குமார் சொன்ன அடையாளமும் ஆறுமுகத்துக்கு கச்சிதமாக பொருந்தி இருந்தது. இருந்தாலும் அவர் உண்மையிலேயே பொள்ளாச்சியிலிருந்து தான் வந்தாரா என்பதை உறுதிப்படுத்திக் நாங்களும் ஒருவரை சரிவாக்க நினைத்தோம். அதை அத்தியாயம் 3. நாங்கள் பொள்ளாச்சியிலேருந்து சரியாக 25 நிமிஷங்கள் செலவழித்தோம். ஆறுமுகம் யாரோட சாப்பிட்டுட்டு கேரம் விளையாடினாரோ அந்த சுப்பையாவை கண்டுபிடிக்க 10 நிமிஷம், கேரம் கிளப் உரிமையாளர் கண்டுபிடிக்க 5 நிமிஷம், ஆறுமுகம் சொன்ன கதையை சரிவார்க்க 10 நிமிஷம். நாங்கள் மறுபடியும் கோயம்புத்தூர் நோக்கி வண்டியில் வரும்போது, இப்போது இதை பற்றி என்ன நினைக்கிற மாதிரி என்று கேட்டேன். யாராவது வற்புறுத்தினால் மட்டும்தான் மாறி தன்னோட அபிப்பிராயத்தை சொல்லவோ யோசிக்கவோ கூட சோம்பேறித்தனப்படவும். ஆனால் அதுக்காக அவங்க கருத்துக்களை கேட்காம விட்டுட முடியாது. அவங்ககிட்டருந்து பதிலை வாங்கிட்டா அது யோசிக்கத்தக்கதாகவே இருக்கும். பெருசாக யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவன் உற்சாகமாக சொன்னான். அந்த விஷயத்தில் ஆறுமுகத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அந்த வேலைக்கார கப்புள்ஸும் நடராஜனை தவிர வேறு யாரையும் தெரியாது. தீப்பிடிக்கும்போது அங்கே இருந்ததா எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் அங்கே ஒரு பட்டாளமே இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். அந்த வேலைக்கார தம்பதியை பார்க்க யோகியமானவங்க மாதிரி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கொலைகாரங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு எனக்கு தோணலை. ஆனால் இப்போ இப்போதைக்கு நம்ம சந்தேகப்படுறதுக்கு இவங்களை விட்டால் வேறு ஆளுகளும் இல்லைங்கிறதா உண்மை. நம்ம இவங்களை பற்றி கொஞ்சம் விவரமாக விசாரித்து தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். சரிதான் என்று நானும் ஒத்துக்கொண்டேன். நம்ம டவுனுக்கு திரும்பினதுக்குடனே மதுரையில் இருக்கிற நம்ம தனியார் ஏஜென்சி ஆஃபீஸ்க்கு ஒரு தந்தி அனுப்பிச்சு அந்த சுந்தரியமாகட்டே இவங்களை பற்றி விசாரித்து என்ன வரும்னு உடனே சொல்ல சொல்கிறேன். அப்புறம் நான் மெட்ராஸ்க்கு ரயில் பிடிச்சி போய் நாளைக்கு காலையில் அந்த நடராஜனோட மருமகளை சந்தித்து பேசுகிறேன். அடுத்த நாள் காலை மாறி கொடுத்த அட்ரஸ் இருந்த ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனேன். அது மெட்ராஸில் இருக்கிற நுங்கம்பாக்கம் பகுதியில் இருந்தது. அங்கே மிஸ்ஸஸ் கவிதா தயாரி வர்றதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் காத்திருக்க வேண்டியதாக போச்சு. ஒருவேளை நான் சின்ன வயசு பையனாவோ இல்லை அவங்கள சாதாரணமாக பார்க்க வந்தவனாவோ இருந்தால் அவங்க கடைசியாக நடந்து வந்து அழகை பார்த்து மயங்கி காத்திருந்த கடுப்பெல்லாம் மறந்துருப்பனோ என்னவோ. ஒரு 30 வயசுக்குள்ளே தான் இருக்கும். நல்ல ஒல்லியான உயரமான தோற்றம், உடம்போடு ஒட்டி பிடிச்ச கருப்பு சேலை, நல்ல வெளுத்த முகத்தில் அடர்த்தியான கருப்பு முடி, சின்னதாக ஒரு சிவப்பு வாய், பக்கத்தில் போய் நின்று பார்த்தா தான் கருப்பா இல்லையான்னு தெரிய அளவுக்கு பெரிய பழுப்பு நிற கண்கள். ஆனால் நானும் நேரத்தை வீணடிச்சிட்டுமேனு கடுப்பில் உட்காந்துருக்கிற ஒரு நடுத்தர வயது துப்பறிவாளன். எனக்கு அந்த பெண்ணோட அழகை ரசிக்கிறத விட தீப்பெட்டி உரசி தீ வச்சு அந்த பயலை கண்டுபிடிக்கிறது தான் அதிக ஆர்வம் இருந்தது. இருந்தாலும் என் கடுப்பை வெளிக்காட்டிக்காமல் காலை நேரத்துலேயே வந்து தொந்தரவு செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு உடனே விஷயத்துக்கு வந்தேன். உங்கள் மாமாவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள். அவரோட குடும்பம், நண்பர்கள், எதிரிகள், தொழில்துறை தொடர்புன்னு எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கணும். நான் உள்ளே அனுப்பிச்சி வச்ச என்னோடய விசிட்டிங் கார்டு பின்னாடியே நான் எதுக்காக வந்திருக்கேன்னு சுருக்கமாக ஏற்கனவே எழுதி அனுப்பிச்சிருந்தேன். அவருக்குன்னு தனியாக குடும்பம் எதுவும் இல்லை சார் என்று அந்த பெண் தொடங்கினார். நான் மட்டும்தான் அவரோட ஒரே சொந்தம்னு சொல்லலாம். அவர் என்னோடய அம்மாவோட கூட பிறந்த அண்ணன். இப்போது அந்த குடும்பத்தில் உயிரோடு இருக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான். அவர் எங்கே பிறந்தார்? இங்கே மெட்ராஸில் தான் சார். எனக்கு பேதி தெரியாத ஞாபகம் இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு 50 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா விட ஒரு 3 வயசு மூத்தவர். அவர் என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தார்? சின்ன வயசுலேயே கப்பல் வேலைக்கு சேர்ந்துட்டார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போன சில மாதங்கள் வரைக்கும் அவர் அந்த வேலையில் தான் இருந்தார். அவர் கப்பலில் கேப்டனாக இருந்தாரா? எனக்கு தெரியலைங்க. சில சமயம் சில வருஷங்களுக்கு அவர்கிட்ட இருந்து எந்த தகவலும் வராது. நானும் அவரோட பேச முடியாது. அவர் என்ன வேலை செய்கிறாருன்னு எப்போவாது என்கிட்ட சொன்னதே இல்லை. ஆனால் அவர் போயிட்டு வந்த சில இடங்களை பற்றி பேசுவார். ரியோ டி ஜெனிரோ, மடகாஸ்கர், டொபாக்கோ, நார்வோன்னு சொல்லுவார். அப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மே மாதம்னு நினைக்கிறேன், இங்கே மெட்ராஸுக்கு வந்து என்கிட்ட சொன்னார், இனிமேல் இந்த நாடோடி வாழ்க்கையில் வேண்டான்னு முடிவெடுத்துட்டதாகவும் யாரும் தொந்தரவு செய்யாத ஒரு அமைதியான இடத்துல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தான் ஆரம்பிச்சிருக்கிற புது கண்டுபிடிப்பு வேலை செய்ய போதாகவும் வந்து சொன்னார். மெட்ராஸில் இருந்தப்போ அவர் ராய்பேட்டையில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் தான் தங்கியிருந்தார். ஒரு வாரம் கழித்து திடீர்னு காணாமல் போயிட்டார். அப்புறம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்து ஒரு தந்தி வந்துச்சு. கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற அவரோட வீட்டுக்கு உடனே வந்து பார்க்க சொல்லியிருந்தாங்க. நான் அடுத்த நாளே கிளம்பி போனேன். அங்கே அவரோட நடவடிக்கைகள் ரொம்ப விசித்திரமாக இருந்துச்சு. ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் ரொம்ப பதட்டமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவர் இப்போ தான் எழுதுனதாக சொல்லி ஒரு உயிலையும் அவரோட ஆயுள் காப்பீட்டு பத்திரங்களையும் என்கிட்ட கொடுத்து இதில் என்ன பயனாளியாக சேர்த்துருக்கிறதா சொன்னார், நாமினியாக. அதை கொடுத்த உடனே நான் அந்த உடனே வீட்டை விட்டு கிளம்பி சொல்லிட்டார். அப்புறம் அவரே கூப்பிட்ற வரைக்கும் மறுபடியும் அங்கே வரவோ இல்லை லெட்டர் எழுதவோ வேண்டான்னு ரொம்ப அழுத்தமாக சொல்லிட்டார்.
எனக்கு இது ரொம்ப விசித்திரமாக இருந்தது. ஏன்னா அவர் எப்பவுமே என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறவர். அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கவே இல்லை சார். அவர் எந்த மாதிரியான கண்டுபிடிப்பு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அது உண்மையாக தெரியாதுங்க. நான் ஒரு தடவை அவர்கிட்ட அதை பற்றி கேட்டேன். ஆனால் அவருக்கு ரொம்ப பதட்டமாகி என் மேலேயே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டார். அதனால் நான் அந்த பேச்சை மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் அதை பற்றி கேட்கவே இல்லை. அவர் இத்தனை வருஷம் உண்மையாகவே கப்பலில் தான் வேலை செஞ்சார்னு உங்களுக்கு நிச்சயமாக தெரியுமா? இல்லை, எனக்கு தெரியாது. அவர் அப்படி சொன்னதுனால நானும் அப்படி நம்பிட்டேன். ஆனால் அவர் வேறு ஏதாவது வேலை கூட செஞ்சுருக்கலாம். அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு தெரிஞ்சு இல்லை சார். அவரோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை எதிரிகள் யாராவது உங்களுக்கு தெரியுமா? இல்லை, யாரையுமே தெரியாது. அவர் எப்போவாவது சொன்ன பேராவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை சார். நான் அடுத்து கேட்க போகிற கேள்வி கேட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் நான் இதை கேட்டே ஆகணும். தீப்பிடிச்ச அன்றைக்கி ராத்திரி நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் வீட்டில் தான் இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு சில பேர்த்துக்கு நைட் டின்னர் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அவங்க ராத்திரி 12 மணி வரைக்கும் இங்கே இருந்தாங்க. லாயர் சுந்தரம், அப்புறம் ரமேஷ் தம்பதியினர், சுசீலானே நண்பர்கள் வந்திருந்தாங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவங்களோட முகவரியை தர்றேன், இல்லை டெலிஃபோன் நம்பர் புக்கிலிருந்து நீங்கள் அவங்ககிட்ட விசாரிச்சுக்கோங்க. மிஸ்ஸஸ் கவிதா வீட்டிலேருந்து புறப்பட்டு நான் நேராக ராயப்பேட்டையில் உள்ள அந்த ஹோட்டலுக்கு சென்றேன். நடராஜன் மே மாதம் 10ஆம் தேதியிலிருந்து ஜூன் 13ஆம் தேதி வரை அங்கே தங்கியிருக்கிறார். ஆனால் யாருடைய கவனத்தையும் அவர் பெரிதாக ஈர்க்கவில்லை. சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நல்ல உயரமான அகன்ற தோள்களுடைய நிமிர்ந்த நடை கொண்ட மனிதராக அவர் இருந்திருக்கிறார். பின்னோக்கி சிவப்பட்ட கொஞ்சம் நீளமான பழுப்பு நிறமுடி, சிறிய கூர்மையான தாடி, நல்ல ஆரோக்கியமான சிவந்த முகம், அமைதியான கம்பீரமான தோற்றம், ஆடைகளிலும் பழக்க வழக்கிலும் மிகவும் நேர்த்தி, தவறாத நேரக்கடுப்பாடு கொண்டிருந்த அவருக்கு எந்த பழக்கவழக்கமும் இருப்பதாக ஹோட்டல் ஊழியர்கள் நினைக்கவில்லை. அவருடைய உருவ அடையாளங்கள் எல்லாம் அந்த ஹோட்டல் ஊழியர்கள் சொன்னதை வைத்தும் அவருடைய மருமகள் கவிதா சொன்னதை வைத்தும் தான் ஒரு பிக்சர் எனக்குள் உருவாக்கி வைத்திருந்தேன். நடராஜன் வீட்டை வாங்க கொடுத்த செக் மெட்ராஸ் சென்ட்ரல் பேங்கிலிருந்து கொடுக்கப்பட்டது. அங்கே விசாரித்த போது மே 15ஆம் தேதி WW ஜெஃபர்சன் அண்ட் சன்ஸ் என்ற உள்ளூர் பங்குத்தரர்களின் அறிமுகத்தோடு அவர் அக்கவுண்ட் தொடங்கி இருப்பதாக சொன்னார்கள். அந்த அக்கவுண்டில் 400 ரூபாய்க்கும் சற்று அதிகமாகத்தான் இருப்பு இருந்தது. இப்பொழுது அவரிடம் ரத்து செய்யப்பட்ட செக்குகள் அனைத்தும் பல்வேறு ஆயில் காப்பீட்டு நிறுவனங்களின் பெயரில் எடுக்கப்பட்டிருந்தன. அவை பிரீமியம் தொகையாக இருப்பதால் மிகப்பெரிய தொகைகளுக்கான காப்பீட்டு பாலிசிகளாகத்தான் இருக்க வேண்டும். நான் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியின் பெயர்களை குறித்து கொண்டு WW ஜெஃபர்சன் அண்ட் சன்ஸ் ஆஃபீஸுக்கு சென்றேன். நடராஜன் மே 10ஆம் தேதி 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த அரசு பத்திரங்களை விற்க வந்ததாக சொன்னார்கள். பங்குத்தரரிடம் பேசிய பொழுது அவர் ஒரு நல்ல வங்கியை பரிந்துரைக்க கேட்க அந்த ஏஜென்ட்டும் மெட்ராஸ் சென்ட்ரல் பேங்குக்கு ஓர் அறிமுக கடிதம் கொடுத்து இருக்கிறார். பங்குத்தரருக்கு அவரை பற்றி அவ்வளவுதான் தெரிந்திருந்தது. அவர் அந்த பத்திரங்களின் எண்ணுகளை கொடுத்தார். ஆனால் அரசு பத்திரங்களை கண்டுபிடிப்பது அவ்வளோ எளிதான காரியம் அல்ல. நான் ஆஃபீஸுக்கு திரும்பிய போது மதுரையிலிருந்து நான் கேட்ட தகவலுக்கான பதில் தந்தி வந்திருந்தது. திருமதி சுந்தரம் அம்மாள் மே 25ஆம் தேதி நீங்கள் குறிப்பிட்ட அட்ரஸில் வீடு வாடகைக்கு எடுத்திருந்தார். ஜூன் 6ஆம் தேதி வீட்டை காலி செய்துவிட்டு 6 பெரிய பெட்டிகளுடன் சென்னை ரயிலுக்கு கிளம்பினார். ரெசிப்ட் எண்கள் வரிசையாக கொடுக்கப்பட்டிருந்தன. ரயிலில் கொண்டு செல்ல பெட்டிகளை கண்டுபிடிப்பதொன்றும் பிரம்ம பிரயத்தனம் இல்லை. எங்களிடம் தேதியும் ரெசிப்டும் இருந்தால் போதும். தப்பித்தோடும்போது இந்த சின்ன விவரத்தை கவனிக்காமல் விட்டுவிட்டு ஜெயிலுடையில் இதே போன்ற எண்களைத்தான் தன் நெஞ்சிலும் முதிலும் சுமந்து கொண்டிருக்கும் எத்தனையோ குற்றவாளிகளை உங்களுக்கு இதை சொல்வார்கள். எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் பார்சல் ஆஃபீஸில் 25 நிமிடங்களும் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்ட் ஆஃபீஸில் அரை மணி நேரம் செலவிடத்தில் எனக்கு விடை கிடைத்தன. அந்த பெட்டிகள் அனைத்தும் திருமதி கவிதாவின் அடுக்குமாடி குடியிருப்புக்குத்தான் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. அத்தியாயம் 4. நான் உடனே SP சுந்தரத்துக்கு ஃபோன் செய்து விஷயத்தை சொன்னேன். சபாஷ்டா என்று தன் வழக்கமான நக்கலை மறந்து பாராட்டினார் சுந்தரம். நாங்கள் அங்கே அந்த வேலைக்கார தம்பதியை பிடிக்கிறோம், நீ அங்கே கவிதாவை கைது பண்ணு, இதோடு இந்த வழக்கு முடிஞ்சுது. கொஞ்சம் இருங்க சார், அவரை எச்சரித்தேன். நான் இன்னும் வழக்க முழுசாக முடியல, கதையில் இன்னும் சில முடிச்சுக்கலாம் அவிழ்க்க வேண்டியிருக்கு. எனக்கு இதுவே போதுமே, எனக்கு திருப்தியாக இருக்கே. நீங்கள் தான் சார் ஆஃபீஸர், ஆனால் நீங்கள் கொஞ்சம் அவசரப்படுறீங்கன்னு எனக்கு தோணுது. நான் மறுபடியும் அந்த மருமகிட்ட போய் பேசிட்டு வரேன். நீங்கள் மெட்ராஸ் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி கைது செய்யறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. போலீஸ் வர வரைக்கும் நான் அவளை போக விடாமல் பார்த்துக்கிறேன். இந்த முறை காலையில் கதவை திறந்த வேலைக்காரிக்கு பதிலாக கவிதாவே கதவை திறந்தார். நாங்கள் முதலில் பேசிய அதே அறைக்கு என்னை அழைத்து சென்றார். அவர் ஒரு நாற்காலியை தேர்ந்தெடுத்து உட்காரும் வரை காத்திருந்து பின்னர் 2 கதவுகளும் அருகிலிருந்து ஒரு நாற்காலிக்கு நான் போய் உட்கார்ந்தேன். மேலே வரும் வழியில் அவரை மடக்கக்கூடிய பல அப்பாவித்தனமான கேள்விகளை மனதுக்குள் திட்டமிட்டிருந்தேன். ஆனால் எனக்கு முன்னால் நிதானமாக சாய்ந்து அமர்ந்து நான் என்ன பேசப் போகிறேன் என்று அமைதியாக காத்திருக்கும் அந்த பெண்ணை பார்த்த பிறகு அந்த தந்திரமான கேள்விகளெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நேரடியாகவே விஷயத்துக்கு நான் வந்தேன். சுந்தரி அம்மாங்கிற பேரை எப்பாவது பயன்படுத்திருக்கீங்களா?
ஆமாம், கண்டிப்பாக. தெருவில் தெரிந்தரை பார்த்து தலையசைப்பது போல அவ்வளவு சாதாரணமாக பதில் சொன்னார். எப்போ? அடிக்கடி. ஏன்னா நான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தான் திரு சுந்தரம் அப்படிங்கிறோட கல்யாணம் நடந்துச்சு. அதனால தான் நான் அந்த பெயரை பயன்படுத்தினது எந்த ஆச்சரியம் இல்லை. சமீபத்தில் மதுரையில் அந்த பெயரை பயன்படுத்தினீங்களா? நீங்கள் அந்த வேலைக்கார தம்பதிக்கு நான் கொடுத்த சான்றிதழை பற்றி தான் பேச வர்றீங்கன்னு நினைக்கிறேன் என்று மிக இனிமையாக சொன்னார். நேரடியாகவே வந்த விஷயத்துக்கு வந்தால் நேரம் மிச்சமாகும் இல்லை? சரிதான் என்றேன். அப்படியே செய்யலாமே. தன் மீது கொலை குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு மிக கடுமையான முக்கியமான சூழ்நிலை பற்றி பேசுகிறோம் என்பதற்கான எந்த ஒரு பதற்றமோ குரல் மாற்றமோ முகபாவனையோ அவரிடம் இல்லை. ஏதோ வானிலையை பற்றியோ அல்லது தனக்கு பெரிதாக பிடிக்காத ஒரு புத்தகத்தை பற்றியோ பேசுவது போலத்தான் அவர் பேசி கொண்டிருந்தார். எனக்கும் என் கணவருக்கும் கல்யாணம் நடந்திருக்கும்போது நாங்கள் மதுரையில் தான் குடியிருந்தோம். அவர் இன்னும் அங்கே தான் இருக்கார். விவகாரத்துக்கு அப்புறம் நான் மதுரை விட்டு வெளியேறி என் பழைய கவிதாங்கிற பேரையே பயன்படுத்த ஆரம்பித்தேன். அந்த வேலைக்கார தம்பதி உண்மையிலேயே எங்கள் வீட்டில் தான் வேலை செஞ்சாங்க. நீங்கள் வேணும்னா விசாரிச்சுக்கோங்க. என் கணவர், அதாவது முன்னாள் கணவர், மதுரையில் தான் தங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். போன சம்மரில் நான் மறுபடியும் மதுரைக்கே போகலான்னு முடிவு பண்ணேன். உண்மையை சொல்லணுன்னா எது எப்படியா இருந்தாலும் என் சொந்த விஷயம் எல்லாரும் பேச போகிற விஷயமா மாறப்போகுது. எனக்கும் சுந்தரத்துக்கும் இடையில் இருக்கிற மனக்கசப்புகளை சரி பண்ணிக்கலான்னு நினச்சேன். அதுதான் மதுரைக்கு போய் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்தேன். மதுரையில் என்னை எல்லாருமே திருமதி சுந்தரி அம்மான் தான் தெரியும். அதனால் அந்த பேரையே பயன்படுத்தினா அவர் மனசு கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்குன்னு நினச்சேன். அத்தோடு இல்லாமல் ஒருவேளை என் கணவரும் நானும் மறுபடியும் சேர்ந்து வாழ ஆரம்பித்தா தேவைப்படுமோன்னு அந்த வேலைக்கார தம்பதிகளை முன்கூட்டியே பேசி வச்சுக்கலான்னு அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனால் அவங்க சென்னைக்கு போக போகிறதா சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் நாட்கள் கழித்து கோயம்புத்தூரில் வேலைவாய்ப்பு அலுவலகத்துலேருந்து ஒரு லெட்டர் வந்தபோது அவங்களுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக ஒரு நல்ல சான்றிதழ் கொடுத்து அனுப்பிச்சேன். மதுரைக்கு வந்து ஒரு 2 வாரம் கழித்து எனக்கு சமாதானம் ஆகிற எண்ணமே மாறிப்போச்சு. என் கணவரோட கவனம் எல்லாமே வேறு எங்கேயோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நான் திரும்பவும் மெட்ராஸ்க்கே வந்துட்டேன். கதை ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் சார், நான் கொஞ்சம் பேசி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க என்று என் பேச்சை மறைத்தார் அவர். என் மாமா தந்தையை பார்த்துட்டு நான் அவரை பார்க்க போகும்போது அந்த வேலைக்கார தம்பதிகளோட வீட்டில் இருக்கிற அவங்கள பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என் மாமாவோட குணமும் அவரோட அந்த விசித்திரமான ரகசிய கண்டுபிடிப்பு பற்றின ரகசியத்தன்மையும் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவங்க எங்ககிட்ட வேலை செஞ்ச விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டாம்னு வேலைக்கார தம்பதிகளை நானும் தான் எச்சரித்தேன். அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அவங்கள வேலையை விட்டு தூக்கியிருப்பார். என் கூடவும் சண்டை போட்டிருப்பார். நான் தான் அவரை உழவு பார்க்க அனுப்பிச்சேன் அப்படின்னு நினச்சிருப்பார். அப்புறம் தீபத்துக்கு அப்புறமா அந்த வேலைக்காரன் எனக்கு ஃபோன் பண்ணப்போ அவங்க எங்கிட்ட வேலை செஞ்சாங்கிற உண்மை வெளியே தெரிஞ்சால் நான் என் மாமாவோட சொத்துக்கு ஒரே வாரிசுங்கிறதுனால எங்கள் 3 பேர்த்து மேலேயே சந்தேகம் வரும்னு எனக்கு புரிஞ்சுது. அதுதான் நாங்கள் முட்டாள்தனமாக இந்த உண்மையை மறைக்கலாம்னு ஒத்துக்கிட்டு ஒரு நாடகத்தை தொடர்ந்தோம். அவங்க சொன்னது உண்மையாக இருக்கலான்னு தோணுச்சு. ஆனால் முழுசாக உண்மையான்னு நம்பவும் முடியல. எஸ்பி சுந்தரம் கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்திருக்கலாம். அவங்கள ஜெயிலில் தள்ளுறதுக்கு முன்னாடி இவங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா விசாரிச்சுக்கலான்னு எனக்கு தோணுச்சு. அந்த வேலைக்கார தம்பதி தற்செயலாக மாமா வீட்டுக்கு வேலைக்கு வந்ததுங்கிற விஷயம் உங்களோட துப்பறி மூளைக்கு பெரிய சந்தேகத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் சார். நான் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்ததால் அவர்களை தொடர்ந்தார்கள். இப்போ என்ன அரெஸ்ட் பண்ண போகிறீங்களா? எனக்கு இந்த பெண்ணை பிடிக்க ஆரம்பித்திருந்தது. நல்ல தைரியமான தெளிவான பொண்ணு தான். இன்னும் இல்லை என்றேன். ஆனால் சீக்கிரமே அது நடக்கப் போகுதுன்னு பயப்படுறேன். அதை கேட்டவர்கள் உதட்டோரம் ஒரு நக்கலான சிரிப்பு வந்தது. அப்புறம் கதவு மணி அடித்த பொழுது மறுபடியும் அதே சிரிப்பு வந்திருந்தது. சென்னை மெயின் போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து வந்த இன்ஸ்பெக்டர் முருகன். நாங்கள் அந்த வீடு முழுவதையும் அக்குவேறு ஆணிவேராக சோதித்து பார்த்தோம். ஆனால் ஜூலை 8ஆம் தேதி இட்ட அந்த உயில், அப்புறம் அவர்கள் மாமாவுடைய ஆயுள் காப்பீட்டு பத்திரங்களை தவிர வேறு எந்த முக்கியமான ஆதாரமும் கிடைக்கவில்லை. பாலிசிகள் எல்லாமே மே 15க்கும் ஜூன் 10க்கும் இடைப்பட்ட தேதியில் எடுக்கப்பட்டவை. மொத்த தொகை 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே தேரும். முருகன் கவிதாவை கூட்டிக் கொண்டு போவதற்கு அப்புறம் நான் 1 மணி நேரம் அந்த வீட்டு வேலைக்காரை குடைந்து விசாரித்தேன். ஆனால் அவளுக்கும் என்னை விட அதிகமாக எதுவும் தெரிந்திருக்கவில்லை. இருந்தாலும் அவள் அந்த அப்பார்ட்மெண்ட் மேனேஜர் அப்புறம் கவிதா கொடுத்த நண்பர்களோட முகவரி வழியாக விசாரித்ததில் தீப்பிடித்த அன்றைக்கு ராத்திரி கவிதா உண்மையிலேயே தன் நண்பர்களுக்கு விருந்து கொடுத்து கொண்டு தான் இருந்திருக்கிறார்கள் என்பது உறுதியாச்சு. குறைந்தபட்சம் ராத்திரி 11 மணி வரை அவர்கள் அங்கேதான் இருந்திருக்கிறார்கள். அதுவே அவர்கள் மேலிருக்க சந்தேகம் வராமல் இருக்க போதுமான நேரம்தான். அரை மணி நேரம் கழித்து நான் கோவைக்கு போகிற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலை பிடித்து உட்கார்ந்திருந்தேன். அந்த ரயில் பாதையில் இருக்கிற ஒவ்வொரு குழுக்களும் என் உடம்புக்கு நன்னு பழக்கமாகிவிட்டது. நம்ம ஊர் பஸ்ஸும் ரயிலும் இருக்கிற குழுக்களை பற்றி அன்றைக்கு ஒருத்தன் சொன்ன மாதிரி இங்கே ரோட்டில் பள்ளம் இருக்கா இல்லை பள்ளத்தில் ரோடு இருக்கானே தெரியல. அந்த குழுக்களுக்கு நடுவே நடராஜனுடைய இந்த புதிர்கதையின் துண்டுகளை ஒன்று சேர்க்க முயன்றேன். அவருடைய மருமகளும் வேலைக்கார தம்பதியும் ஏதோ ஒரு இடத்தில் ஒத்துப்போகிறார்கள். ஆனால் நாங்கள் நினைக்கின்ற இடத்தில் இல்லை. நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே கோணலான பாதையில் தான் விசாரணை நடத்தி கொண்டு இருக்கிறோம்.
ஆனால் வேறு வழி இல்லாததால் அப்படி செய்ய வேண்டியதாக போயிற்று. ஆரம்பத்தில் வேலைக்கார தம்பதி கவிதாவை தவிர வேறு யாருமே சந்தேகப்படும்படியாக இல்லாததால் அவர்கள் பக்கம் போனோம். இப்பொழுது அவர்கள் மேலே ஏதோ ஒரு ஆதாரம் கிடைத்திருந்தாலும் ஒரு நல்ல வக்கீல் நினைத்தால் அந்த ஆதாரங்களை எல்லாம் நீதிமன்றத்தில் தூள் ஆக்கி விடுவார். நான் கோவைக்கு வந்து சேர்ந்தபோது அந்த வேலைக்கார தம்பதி மாவட்ட சிறையில் அடைந்தார்கள். கொஞ்சம் மிரட்டி விசாரித்ததும் அவர்கள் கவிதாவுடன் இருந்த தொடர்பை ஒத்துக்கொண்டார்கள். அவர்கள் சொன்ன கதையும் கவிதா சொன்ன கதையும் அச்சு அசலாக அப்படியே ஒத்துப்போனது. நானும் மாரியும் எஸ்பி சுந்தரமும் அவருடைய அறையில் அமர்ந்து காரசாரமாக விவாதித்து கொண்டிருந்தோம். இந்த கதையெல்லாம் சும்மா கட்டுக்கதை என்று எஸ்பி சொன்னார். 3 பேரையும் கையங்களவாக பிடிச்சாச்சு, இனிமேல் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க கொலை குற்றத்துக்காக தூக்கு தண்டனை கிடைக்கணும் ஒரு உறுதி. மாரி தன் மேலதையை பார்த்து ஒரு நக்கலான சிரிப்பை சிரித்து விட்டு என் பக்கம் திரும்பினார். நீங்கள் சொல்லுங்கண்ணே, அவரோட பலவீனமான வழக்கில் இருக்கிற ஓட்டைகளை பற்றி அவருக்கு எடுத்து சொல்லுங்கள். அவருக்கு உங்களுக்கு வாசு இல்லை, அதனால் நீங்கள் அவரோட புத்திசாலியாக இருக்கீங்களோன்னு உங்கள் மேலே பயப்பட முடியாதுல்ல. சுந்தரம் எங்களை மாறி மாறி முறைத்து பார்த்தார். சரி, பெரிய புத்திசாலிகளாட்டம் பேசாமல் விஷயத்தை சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டார். எங்கள் கணிப்பு என்னன்னா என்று நான் பேச ஆரம்பித்தேன். மாரியோட யோசனையும் என்னுடைய யோசனையும் ஒன்றுதான் என்பதால் ஜூன் 10ஆம் தேதிக்கு முன்னாடி அந்த வீட்டை வாங்க போகிறது நடராஜனுக்கு தெரியாது. ஆனால் அந்த வேலைக்கார தம்பதி ஜூன் 2ஆம் தேதியே வேலைக்கு தேடி கோயம்புத்தூர் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக தான் அந்த வேலை கிடச்சிருக்கு. வேலைவாய்ப்பு ஏஜென்சியிலேருந்து இவங்களுக்கு முன்னாடியே 2 ஜோடியை அங்கே அனுப்பிச்சிருக்காங்க. அதை கோர்ட்டில் நீதிபதி பார்க்கட்டும், நம்ம ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கணும்? அப்படியா? அப்போ அந்த நடராஜனுக்கு ஏற்கனவே ஏதோ லூசுத்தனம் இருந்திருக்கு, அவரே வேணும்னே வீட்டை கொடுத்திருக்கலான்னு கோர்ட்டில் வக்கீல் வாதிட்டா என்ன பண்ணுவீங்க? இப்போதைக்கு அவங்க மேலே நம்மளுக்கு ஏதோ சின்ன சந்தேகம் இருக்குது, ஆனால் அதை வச்சுட்டு கோர்ட்டில் நிரூபிக்க முடியாது சார். வேலைக்கார தம்பதிக்கு அந்த வீட்டில் இருந்தப்போ, நடராஜன் வீட்டில் இருந்தப்போ அவங்க அங்கே இருந்ததை உங்களால் நிரூபிக்க முடிஞ்சால் அவங்களுக்கும் அந்த கவிதாக்கும் நடராஜன் பெரிய அளவில் ஆயுள் காப்பாட்டு பாலிசியில் எடுக்க போகிறாங்கன்னு முன்னாடியே தெரியணும். உங்களால் நிரூபிக்க முடியுமா? எஸ்பி சுந்தரம் சலிப்போடு எச்சலையும் இருந்தார். ஐயோ, உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு முடியலையா? தூக்கில் போடுற அளவுக்கு ஒருத்தன் மேலே ஆதாரத்தை சேகரிப்பீங்க, அப்புறம் அவனை காப்பாற்றுறதுக்கு அவனையே வழி தேடி அலைவீங்க. இப்போ உங்களோட என்ன தான் பிரச்சனை? நான் கதவை நோக்கி பாதி தூரம் நடந்து கொண்டே அவருக்கு பதிலளித்தேன். எனக்குள் அந்த புதிரின் துண்டுகள் அனைத்தும் ஒன்றோடொன்று கச்சிதமாக இணையத் தொடங்கியிருந்தன. இன்னும் கொஞ்சம் சுத்தொழியில் போய் ஆதாரத்தை தேட போகிறேன் சார். மாரி, வாங்க போகலாம். அத்தியாயம் 5. நானும் மாரியும் போகிற வழியிலேயே ஒரு சின்ன திட்டம் போட்டோம். அப்புறம் பக்கத்திலிருந்து ஒரு மெக்கானிக் ஷாப்பிலிருந்து ஒரு வண்டியை எடுத்துக்கொண்டு தாராபுரம் நோக்கி பறந்தோம். வேகமாக வண்டியை ஒட்டி அந்த ஊர் கடை வீதியை மூடுவதற்கு முன்னாயே அங்கு போய் சேர்ந்தோம். திக்கும் சுப்பையா 2 பேருடன் அரசியல் பேசிக்கொண்டு இருந்தார். அவர்களை விட்டுவிட்டு கடையோட பின்பக்கத்துக்கு எங்கள் கூடவே வந்தார். உங்கள் கடைக்கு வர துணிகளை பற்றி ஏதாவது கணக்கு வச்சுருக்கீங்களா? அதுதான் செலவு செஞ்சு கொடுப்பீங்களே எல்லாத்துக்கும், அதை சொல்கிறேன். இல்லை, வெறும் தொகையை மட்டும் குறித்து வச்சுக்குவேன். நடராஜனோட துணி கணக்கு கொஞ்சம் காட்டுங்க. அவர் ஒரு அழுக்கான கசங்கிய கணக்கு நோட்டை எடுத்து நீட்டினார். நான் வாராந்திர தொகைகளை பார்த்தேன். அது 25 ரூபாய், 36 ரூபாய், அப்புறம் ஒரு 27 ரூபாய் என்று வரிசையாக இருந்தது. கடைசியாக அந்த துணி மூட்டை இங்கே தான் இருக்கா? ஆமாம் என்றார். இன்றைக்கி தான் மெட்ராஸ் வந்துச்சு. நான் அந்த துணி மூட்டைகளை பிரித்து பார்த்தேன். சில போர்வைகள், தலையணை உரைகள், மேஜை துணிகள், துண்டுகள், சில பெண்களின் ஆடைகள், அப்புறம் அந்த வேலைக்கார கந்தனுடைய சட்டைகள், காலர்கள், உள்ளாடைகள், காலுறைகள் தெளிவாக இருந்தன. நான் சுப்பையாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு உடனே என் வண்டியை நோக்கி ஓடினேன். திரும்ப கோவைக்கு வந்து சேர்ந்த பொழுது நான் வண்டி வாடகைக்கு எடுத்த மெக்கானிக் ஷாப்பில் மாறி எனக்காக காத்து கொண்டிருந்தான். ஜூன் 15ஆம் தேதி ஹோட்டலில் ரூம் போட்டிருக்கான். 16ஆம் தேதி ஆஃபீஸ் வாடகைக்கு எடுத்திருக்கான். இப்போது அவன் ஹோட்டல் தான் இருக்கான்னு நினைக்கிறேன் என்றபடியே என்னை வரவேற்றார். நாங்கள் உடனே பக்கத்தில் இருந்த காந்தி ரோட்டில் இருக்கும் அந்த ஹோட்டலுக்கு விரைந்தோம். ஆர்வம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியே போனார் என்று வரவேற்பிலிருந்து ஊழியரை சொன்னார். ரொம்ப அவசரமாக போனார். அவர் வண்டி எங்கே நிறுத்துவான்னு தெரியுமா? மூலையில் இருக்கிற ஹோட்டல் ஷெட்டில் தான். நாங்கள் அந்த ஷெட்டை நெருங்குவதற்குள் ஆறுமுகத்தின் கார் சீறி பாய்ந்து வெளியே வந்து ரோட்டில் திரும்பியது. யோ ஆறுமுகம் என்று குரலை உயர்த்தாமல் இயல்பாக கூப்பிட்டேன். அவன் எஸ்கலேட்டரை அமைக்க எங்களை விட்டு வேகமாக பறந்தான். அவனை பிடிக்கணுமானே? மாறி கேட்டான். நான் தலையாட்டியதும் ரோட்டில் வந்த ஒரு வண்டிக்கு முன்னாடி போய் நின்று திடீரென அதை நிறுத்தினான். நாங்கள் வண்டியில் ஏறிக்கொண்டோம். மாறி தன் போலீஸ் அடையாள அட்டையை காட்டி மிரண்டு போயிருந்த அந்த டிரைவரிடம் ஆறுமுகத்தின் காரை காட்டினான். தான் ஏதோ கொள்ளைக்காரட்ட மாட்டிக்கல என்று உறுதிப்படுத்தி கொண்ட அந்த டிரைவர் தன் வண்டியை அதிகபட்ச வேகத்தில் விரட்டினான். 2-3 திருப்பங்களுக்கு பிறகு அவ்வளவு வேகமாக போய்கிருந்த ஆறுமுகத்தின் வண்டியின் பின்பக்க விளக்கை கண்டுபிடித்து நெருங்கிவிட்டோம். டவுன் எல்லைகள் நாங்கள் வரும்போது துப்பாக்கியால் சுடும் அளவுக்கு நெருக்கமாகிவிட்டோம். நான் தப்பி தொடர்ந்து அவனோட தலைக்கு மேலே ஒரு குண்டை சுட்டேன். அதை பார்த்ததும் அவன் இன்னும் வேகமாக காரை விரட்டினான். ஆனால் நாங்கள் அவனை பிடிக்கிற நிலைக்கு வந்துவிட்டோம். ஆனால் தவறான நேரத்தில் ஆறுமுகம் பின்னாடி திரும்பி எங்களை பார்க்க முயன்றான். ரோட்டிலிருந்து ஒரு மேடு அவனுடைய வண்டி ஸ்டீரிங்கை திருப்பியது.
கார் நிலை தடுமாறி சறுக்கி பக்கவாட்டில் கவிழ்ந்தது. அடுத்த கணமே அந்த இடிபாடுகளுக்கு நடுவில் ஒரு வெளிச்சம் தோன்றி ஒரு குண்டு என் காரை உரசி சென்றது. அதைத் தொடர்ந்து மற்றொன்று. நாங்கள் கவிழ்ந்த வண்டியை நெருங்கும் பொழுது நான் சுடுவதற்கு இலக்கை தேடிக்கொண்டிருந்தேன். அதற்குள் என்னுடைய இன்னொரு காது ஜவ்வு கிளியும் அளவுக்கு மாரியின் பழைய பழுதடைந்த துப்பாக்கி வெடித்தது. நாங்கள் அவனை நெருங்கிய போது ஆறுமுகம் இறந்திருந்தான். மாரியின் குண்டு அவனுடைய கண்களுக்கு மேலே பாய்ந்திருந்தது. பிணத்தின் மேலே நின்றபடி மாரியனிடம் பேசினான். நான் கேள்வி அதிகமாக கேட்குற ஆள் இல்லைனே, ஆனால் எதுக்காக நான் இவனை சுட்டேன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இவன் தான் நடராஜன். அவன் ஒரு 5 நிமிடத்துக்கு எதுவும் பேசவில்லை. அப்புறம் நீங்கள் சொல்கிறது சரிதான் போல், ஆனால் இதை எப்படி கண்டுபிடிச்சிங்க? நாங்கள் போலீஸுக்கு ஃபோன் பண்ண உடனேயே அனுப்பி அந்த டிரைவரும் வர அந்த உடைந்த காரின் இடிபாடலுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துருந்தோம். முழுசாக யோசித்து பார்த்தா இவன் நடராஜனாக தான் இருக்க முடியும் என்றேன். நாம் ஏன் இதை முன்னாடியே யோசிக்கலன்னு ஆச்சரியமாக இருக்குது. நடராஜனை பற்றி நம்மளுக்கு சொல்லப்பட்ட எல்லாமே சந்தேகப்படும்படியாக தான் இருந்தது. தாடி வச்சுருக்காரு, என்ன தொழில் பண்ணுறாருன்னு தெரியல, சுத்தபத்தமாக இருப்பார், ரகசிய கண்டுபிடிப்பில் வேலை செய்கிறாரு, ரொம்ப ரகசியமானவர், மெட்ராஸில் பிறந்தார், அங்கே நடந்த பழைய கலவரத்தில் எல்லா பழைய பதிவுகளும் அவரோட ஃபோட்டோ உட்பட எல்லாமே அழிஞ்சு போச்சு. யார் வேணாலும் சுலபமாக அவிழ்த்து விடக்கூடிய ஒரு பொய் கதை தானே இது. அப்புறமா அந்த வேலைக்கார தம்பதி கவிதா, ஆறுமுகம் ஆகியோரை தவிர வேறு யாருமே நடராஜனை மே 10ஆம் தேதிக்கும் ஜூன் நடுப்பதிக்கு இடைப்பட்ட காலத்தில், அதாவது அவர் அந்த வீட்டை வாங்கின அந்த சில நாள் தவிர வேறு யாருமே பார்த்ததில்லை. அந்த வேலைக்கார தம்பதியும் கவிதாவும் ஏதோ ஒரு வகையில் இந்த விஷயத்தில் ஒன்றா இருந்திருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் மிஞ்சினது இந்த ஆறுமுகம் மட்டும்தான். நீங்கள் சொன்ன தகவல் படி பார்த்தா இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் தான் அவர் கோயம்புத்தூர் வந்திருக்காரு. இன்றைக்கி நைட்டு கிடைச்ச தகவல் படி நடராஜன் அந்த வீட்டை வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஆறுமுகம் கோயம்புத்தூருக்கே வந்திருக்கார். சரி, இப்போது ஆறுமுகத்தையும் நடராஜனை பற்றியும் நம்மளுக்கு கிடைச்ச அடையாளத்தை எல்லாம் ஒப்பிட்டுப்பார். ஏன்னா நமக்கு தான் நடராஜனோட ஃபோட்டோ இல்லையே. 2 பேருமே ஒரே உயரம், ஒரே வயசு, ஒரே மாதிரியான தலைமுடி கலரு, மற்ற வித்தியாசங்கள் எல்லாமே செயற்கையாக உருவாக்கக்கூடியது தான். அதாவது இந்த துணிமணியை, கொஞ்சம் வெயிலில் பட்ட உடம்பு, அப்புறம் 1 மாதமாக வளர்த்துன தாடி, அதோட கொஞ்சம் நடிப்பு, அவ்வளோதான். நடராஜன் ஆறுமுகமாக மாறிடலாம். இன்றைக்கி ராத்திரி நான் தாராபுரம் வரைக்கும் போய் அந்த சுப்பையாகிட்டேருந்து கடைசி துணி மூட்டையை பார்த்தேன். அதில் அந்த வேலைக்கார தம்பதிகளோட துணியில் தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்புறம் ஆரம்பத்துலேருந்து வந்த அந்த துணி துவைக்கிற கட்டணங்களை எல்லாத்தையும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நடராஜன் தன் துணிமணிகள் விஷயத்தில் அவ்வளோ கவனமாக இருப்பார்னு நம்மளுக்கு சொல்லப்பட்ட கதை பொய்ன்னு இதுலேயே தெரியுதில்ல. ஏன்னா அந்த கட்டணங்கள் எல்லாமே அவங்களோட வெறும் மேஜை விரிப்புக்கும் கட்டல் விரிப்புக்கும் அந்த வேலைக்கார தம்பதிகளோட ஆடைகளுக்கும் தான் இருந்ததே தவிர அதில் எதுவுமே அந்த நடராஜனோட ஆடைகளுக்கு உண்டான அளவுக்கு கட்டணங்களே இல்லை. துப்பறிவாளனாக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். போலீஸ் ஆம்புலன்ஸ் வந்தால் அங்கிருந்து போலீஸ்காரில் இறங்குவதை பார்த்தபடியே நக்கலாக சிரித்தான். இன்றைக்கி சாயங்காலம் நான் அவரை பற்றி விசாரிக்கிற விஷயம் ஆறுமுகத்துக்கு யாரோ ஃபோன் பண்ணி போட்டு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் லேசான ஏமாற்றத்துடன் சொன்னான். அப்போ நம்ம 3 பேரையும் கொலை குற்றத்துக்கு தூக்கில் போட முடியாது, அப்படித்தானே? ஆமாம், கொலை குற்றத்துக்காக முடியாது. ஆனால் தீ வைப்பு வழக்கு, காப்பீட்டு நிறுவனத்தை ஏமாத்துறதுக்கு சதி தீட்டிய வழக்கு, அப்புறம் அரசு வழக்கறிஞர்கள் என்னென்ன சட்டப்பிரிவுகளெல்லாம் யோசித்து போட போகிறாரோ அதுக்கு எல்லாம் கண்டிப்பாக மற்ற 3 பேர்த்தையும், அதாவது கவிதாவும் வேலைக்காரங்களையும் உள்ளே தள்ள முடியும் என்று முடித்து கொண்டார் அவர்.